கல்வியை பற்றி பேசாமல் வேறு எதையோ பேசக்கூடிய தேவை எங்கே இருந்து வருகிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக நாங்கள் பார்க்கிறோம். பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை ஏப்ரல் 23, 2026 நடக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல், தமிழ்நாடு சட்டப்பேரவை மட்டுமல்ல இன்னும் சில மாநிலங்களுக்கும் நடக்கு. இந்த தேர்தலை வெறும் வாக்காளர் சம்பந்தப்பட்டதாக நாங்கள் பார்க்கல. அல்டிமேட் சாவர்னிட்டி இஸ் வித் தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்பதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இறுதி இறையாண்மை என்பது மக்களிடம் தரப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொருவரும் இறையாண்மை பெற்ற இந்தியர்கள் என்கின்ற பொறுப்புணர்வோடு வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. We are not voters, we are people with sovereign power. மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த இறையாண்மை தான் வாக்குச்சீட்டின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக அரசுக்கு செல்கிறது. அப்படித்தான் மாநில அரசிற்கும் இறையாண்மை கிடைக்கிறது, நாடாளுமன்றத்திற்கும் இறையாண்மை கிடைக்கிறது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாடாளுமன்றம் தான் சாவரின் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, மாநில சட்டப்பேரவையும் சாவரின் தான், அதுவும் இறையாண்மை கொண்டதுதான். அந்த இறையாண்மை எல்லை என்பதை 246வது அரசமைப்பு சட்டத்தின் கூறின் கீழ் அட்டவணை 7 வரையறுக்கிறது. அதுதான் முதல் பட்டியல், 2வது பட்டியல், 3வது பட்டியல் என்று அதிகார பகிர்வு பேசப்பட்டிருக்கு. எனவே இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது. மக்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை மக்கள் அரசுக்கு கொடுக்கிறாங்க என்பதுதான் முதல்ல இந்த மக்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த இறையாண்மை கொண்ட மக்கள் என்கின்ற போது வாக்களித்து விட்டு அடுத்த 5 ஆண்டு கழித்து மீண்டும் வாக்குச்சாவடிக்கு வர்ற ஏற்பாடு இல்லை. வாக்களிக்கும் பொழுதே எந்த கோரிக்கைக்காக வாக்களித்தோம், எந்த கொள்கைக்காக வாக்களித்தோம் என்று பார்த்து அந்த கொள்கைக்கு மாறாக எதிராக ஒரு அரசு செயல்படுகிறது, ஆனால் சொன்னதை செய்யல, அந்த மாதிரி சிக்கல்கள் எழுதுனா அந்த அரசை தட்டி கேட்கிற பொறுப்பு அரசு மக்களுக்கு இருக்கிறது. எனவே வாக்களித்து செல்வதல்ல, வாக்களித்த பிறகு தான் எதற்காக வாக்களித்தோமோ அந்த வாக்கின்படி அரசு செயல்படுகிறதா என்று கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் இருப்பதனால தான் இதை சாவரின் பவர், இறையாண்மை சொல்றோம். இதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, தேர்தல் காலத்தில் வாக்காளர்களே கேட்கிறவங்க இதே வாக்காளர்கள் மக்களாக கோரிக்கைக்காக வீதிக்கு இறங்கி போராடுகின்ற போது அவர்கள் குற்றவாளி போல் நடத்தப்படுவது. எனவே அந்த மக்கள் இறையாண்மை கொண்ட மக்கள், எனவே அரசை நல்வழிப்படுத்த போராடுகிறார்களே தவிர அரசை எதிர்த்து போராடவில்லை, நாட்டுக்கு எதிர்த்து போராடவில்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்கள் என்றுதான் போராடுகிறார்கள். அது சட்டப்படியான போராட்டம். அது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 19 கொடுத்திருக்கக்கூடிய உரிமை என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த அறிக்கையை முதலில் நாங்கள் வெளியிடுகின்றோம். மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் ரத்னசுவாமி அவர்கள் இந்த அறிக்கையினை வெளியிடுவார்கள். நாட்டில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இந்தியாவுடைய பிரதமர் முன்வைக்கிறார், பாஜக முன்வைக்கிறது. அந்த விவாதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்தியா என்பது ஏதோ ஒரு 50 ஆண்டு வளர்ச்சி இல்லாம, ஒரு 60 ஆண்டு காலம் எந்த வளர்ச்சி இல்லாம இருந்தது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு பிரதமர் அவர்கள், திரு நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்பொழுது வரக்கூடிய சட்டங்களுக்கு, குறிப்பாக கல்வித்துறை சம்பந்தப்பட்ட சட்டங்களுக்கு பெயரிடும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஸ்கித் பாரத் அப்படின்னு சொல்றாங்க, விக்சித் பாரத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விக்சித் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சமஸ்கிருத சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா டெவலப்ட், டெவலப்ட், வளர்ந்து விட்ட, வளர்ச்சி அடைந்து விட்ட என்று பொருள். வளர்ச்சி அடைந்து விட்ட என்று வரலாற்று ரீதியாக ஒரு உண்மையை இந்த அறிக்கையில் நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். 1945 ஐக்கிய நாடுகள் சபை உருவாகின்ற போது இந்தியா ஒரு நாடு அல்ல. வரையிலக்கணப்படி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டெஃபினிஷன்ல இந்தியா it was not a country, it was only a colony under the British government. பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் இருந்த ஒரு காலனி. ஆனால் 1945 ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பு கூட்டத்தில் அந்த அமைப்பு சார்ட்டர்ல கையெழுத்திடுவதற்கு இந்தியாவுடைய பிரதிநிதியாக ஒரு தமிழன் தலைமை தாங்கி சென்றான் என்பதுதான் வரலாறு. ஆர்காட் ராமசாமி அவர்கள்
ராமசாமி லட்சுமணசாமி ரெண்டு பேருமே வந்து ரெட்டையர்கள். ஒருவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நீண்ட நாள் இருந்தார், இன்னொருவர் மிகச்சிறந்த வழக்கறிஞர். அவர்தான் அந்த சாப்டர் உருவாக்குறதுக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சார். இப்ப நாம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா 1947 தான் சுதந்திரம் கிடைக்குது. ஆனா 1945 இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில நிறுவன உறுப்பினர் அந்தஸ்து கிடைக்கும், ஃபவுண்டிங் மெம்பர் என்ற அந்தஸ்து கிடைக்கும். அந்த ஃபவுண்டிங் மெம்பர் நிறுவன உறுப்பினர் என்ற அந்தஸ்து ஐக்கிய நாடுகள் சபையில இந்தியாவுக்கு கிடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்தியா விடுதலை போராட்ட காலத்திலேயே மற்ற நாடுகளுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்தது. விடுதலை இந்தியா என்பது எந்த ராணுவ ரீதியான ஒப்பந்தமும் எந்த நாடோடும் செய்து கொள்ளாது. அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கத்தில் யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமையில் இருந்த சோவியத் யூனியன் இருந்தது, இன்னொரு பக்கத்தில் வந்து முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்ட யுஎஸ்ஏ இருந்தது, அமெரிக்கா இருந்தது. ரெண்டு பேரையுமே நாங்க சமமா தான் பார்ப்போம், ரெண்டு பேரையும் அணி சேர மாட்டோம் என்கின்ற கொள்கையை இந்தியா எடுத்தது. அது விடுதலை போராட்டத்துக்கு முன்பு இருந்து அறிவிக்கப்பட்டு விடுதலை போராட்டத்திற்கு பிறகு பஞ்சசீல கொள்கையாக உருவெடுத்தது. அந்த பஞ்சசீல கொள்கை தான் 1947 பிறகு அறிவிக்கப்பட்ட பஞ்சசீல கொள்கை தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது வரலாறு. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட இந்தியா பங்கெடுத்த அனைத்து இடங்களிலுமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கிடைத்தது. குறிப்பாக 77 நாடுகள் எதெல்லாம் அணிசேர மறுத்ததோ அந்த அணிசேரா நாடுகளை ஒருங்கிணைத்து அணிசேரா நாடுகளுடைய கூட்டமைப்பு நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட்டை அவர் பில்ட் பண்ணிருக்கோம். அந்த 77ன்றது பின்னாடி 105ஆக வளர்கிறது. அந்த 105ஆக வளர்ந்த காலகட்டத்தில் கியூபாவில் இருந்த தலைமை அடுத்தபடியாக இந்தியாவிற்கு வந்தது. இந்தியா தலைமையேற்று அந்த ஐக்கிய அணிசேரா நாடுகள் இயக்கத்தை வந்து வழிநடத்தி இருக்கிறது. மூன்றாம் உலக நாட்டினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மூத்த சகோதரனாக இந்தியா பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, நம்பிக்கைக்குரிய தோழனாக இந்தியா பார்க்கப்பட்டதுன்னா அதற்கு அடிப்படை காரணம் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இந்தியா நின்றது. குறிப்பாக பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்த போது பாலஸ்தீனத்தின் பக்கத்தில் இந்தியா நின்றது, இஸ்ரேலை கண்டித்தது. தென்னாப்பிரிக்காவில் இனவெறி ஆட்சி நடந்த போது அந்த இனவெறி ஆட்சிக்கு எதிராக நிறவெறி ஆட்சிக்கு எதிராக இந்தியா நின்றது. அந்த நாட்டோட எல்லா வகையான உறவுகளை, விளையாட்டு உறவு உட்பட ராஜாங்க உறவுகள் அனைத்தையும் முறித்துக் கொண்டு போராடிய மக்களுக்கு ஆதரவாக நின்றது. இதுதான் வரலாறு. அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்கு இருந்த பெருமை என்பது உச்சத்தில் இருந்தது. அப்பெல்லாம் நம்ம பெருசா ஒன்றும் வளர்ந்துடல, பெரிய அளவிற்கு இத்தனை சதவீத கல்வி அறிவெல்லாம் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? மிகவும் வேதனை தரக்கூடிய நிலைமை. யுஎஸ்ஏ உடைய பிரசிடென்ட் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் தான் அணு ஆயுத போர்ல இருந்து இந்தியாவை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ஐக்கிய அமெரிக்க நாடுகளுடைய மாநிலங்களுடைய தலைவர், ஒரு நாட்டினுடைய அதிபர் இந்தியாவை பார்த்து, ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு ஜனநாயகத்தை பார்த்து, 140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டை பார்த்து இந்த அளவிற்கு கேலியும் கிண்டலும் செய்கின்ற நிலையில் இந்தியாவுடைய சர்வதேச அளவுல அதனுடைய மரியாதை குறைந்திருக்குது அப்படின்றதுதான் ரொம்ப 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 கவலையோடு நாம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த சூழல்ல தான் தெற்காசிய போர், மேற்காசியால நடக்கக்கூடிய போர், அந்த மேற்காசியால நடக்கக்கூடிய போர், வெஸ்ட் ஏசியால நடக்கக்கூடிய அந்த போர், மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய போர் ஈரானோடு நிற்க போவதில்ல. அது ஒட்டுமொத்தமாக உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உருமாறிட்டு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்து இங்கு காத்து. அது வெறும் ஈரான் இஸ்ரேல் சம்பந்தப்பட்டது அல்ல, அது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா சம்பந்தப்பட்டது அல்ல. நம்ம நாட்டினுடைய சமையல் எரிவாயு இன்றைக்கு வரக்கூடியவர்கள் நிறைய பேர், இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வாகனம் கிடைக்கல, காரணம் என்னன்னா கேஸ் ஃபில் ஆகல, கேஸ் பங்க் எல்லாம் வந்து நிரம்பி கிடக்குது, மூடி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்முடைய வாகன போக்குவரத்துல இருந்து, நம்முடைய சமையல்ல இருந்து எது பாதிச்சிருக்கு? ஈரான்ல நடந்துட்டு இருக்கிற அந்த போர், அந்த தாக்குதல், ஈரான் மீது நடக்கிற தாக்குதல். இந்த இடத்துல கண்ணியத்தோடு ஒரு வீரம் செய்த வெளியுறவு அயலுறவு கொள்கையை எடுக்க வேண்டிய இந்திய அரசு ஏற்கனவே இருந்த அயலுறவு கொள்கையை, பஞ்சசீல கொள்கையை கைவிட்டு இன்றைக்கு மௌனம் சாதிக்கிறது. மௌனம் சாதிப்பதை ராஜதந்திரம் என்று சொல்கிறது.
ஒரு நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் இடையிலே ஒரு போராட்டம் நடக்குமே ஆனால் ஒன்று நியாயத்தின் பக்கம் நிற்க முடியும், அநியாயத்தின் பக்கம் நிற்க முடியும். எப்படி நடுநிலை வைக்க முடியும்? எப்படி மௌனம் சாதிக்க முடியும்? மௌனம் சாதிப்பது எப்படி ராஜதந்திரமாக அமையும்? அப்ப மௌனம் சாதிப்பது என்பது அநியாயத்திற்கு தானே துணை போகும். ஆக பாஜக அரசு நாட்டினுடைய பெருமை பாதிக்கப்படுவதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த நாட்டு மக்களுடைய துன்பம் துயரங்களை பற்றி கவலைப்படவில்லை. மிக குறுகிய அளவுல எரிவாயு பிரச்சனையை பற்றி எல்லாம் பெண்கள் பேசாமல் இருப்பதற்காக 2 நாள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் கூட்டப்படுகிறது. எரிவாயு பிரச்சனையை பற்றியோ அல்லது மற்ற சிக்கல்களை பற்றியோ அல்லது நாடாளுமன்ற வெளியுறவு கொள்கையை பற்றி என்ன பேசணும் என்பதை பற்றியோ கவலைப்படாமல் நாங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தருகிறோம் என்ற பெயரில் தென் மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கின்ற ஏற்பாடு. நீங்க தயவு கூர்ந்து திரு நரேந்திர மோடி கிட்ட நீட்ல பர்சன்டேஜ்னா என்ன சார், பர்சன்டைல்னா என்ன சார், மார்க்னா என்ன சார் வித்தியாசம் கேளுங்க. மார்க்னு சொன்னா எங்களுக்கு புரியுது சார், பர்சன்டேஜ் சொன்னா எங்களுக்கு புரியுது சார், பர்சன்டைல் சொன்னா எங்களுக்கு புரியல சார், ஏன் சார் இப்படி குழப்பறீங்க அப்படின்னு கேளுங்க. அடுத்து மிக முக்கியமாக இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்ன? இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ஏன் உட்கார்ந்து இருக்காரு? அவர் பேரனுக்கு காலேஜ் இருக்குமா, காலேஜ் இருக்காரு, அவர் காலேஜ் டவுட். அவர் பார்க்கில் நடந்து போறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா, என் பேரனுக்கு மாநில கல்லூரி இருக்குமா இருக்காதா, மாநில கல்லூரியில ஃபீஸ் கட்டி என் பேரன் படிக்கணுமா, இல்ல உங்க புள்ள படிச்ச மாதிரி என் பேரன் படிக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்க நிலைமை. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றவில்லை, நாங்கள் விளக்கேற்றுகிறோம், தடைப்பட்ட விளக்கை நாங்கள் ஏற்றுகிறோம் என்பது அப்பட்டமான பொய். ஒரு தேர்தல் வாக்குறுதியில பொய் பேசுவதை அனுமதிக்க இயலாது. தீட்சிதர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம் கோவில்ல அது குறிப்பிட்ட மண்டபத்தின் மீது நின்று தமிழில் தேவாரம் பாட வேண்டும் என்றால் பாட முடியாதுன்னு சொல்றாங்க. கேட்டா அதற்கு அதுதான் கோயிலுடைய நடைமுறைன்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு நடைமுறை இருக்கிறது என்கின்ற போது காலம் காலமாக ஒரு நடைமுறையை திருப்பரங்குன்றம் கோயில் பின்பற்றி வருகிறது. பின்பற்றி வந்த அந்த நடைமுறைப்படி இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பின்பற்றப்பட்ட நடைமுறைப்படி காலம் காலமாக ஏற்றக்கூடிய தூணில் தீபம் ஏற்றி இருக்கின்ற போது தீபம் ஏற்றுவது தடைப்பட்டது என்று ஒரு ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒரு கட்சி தன்னுடைய மாநில தேர்தல் அறிக்கையில கொடுத்திருப்பது ஒரு பொய்யான தகவல் இல்லையா? ஒரு பொய்யான தகவலை பகிரங்கமா கொடுக்கக்கூடிய துணிச்சல் எங்கே இருந்து வந்தது என்பதுதான். அப்ப திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலவரம் நிகழ்ந்தது. வழக்கமா ஒரு தூண்ல தீபம் ஏற்றுவாங்க, அந்த இடத்துல தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. இன்னொரு கும்பல் போய் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறுது. மாவட்ட நிர்வாகம் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் காப்பாற்றுகிறது. அந்த தூணில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலுமே எப்படி தீபம் ஏத்தனமோ அதே மாதிரி தான் ஏத்தனாங்க, திருப்பரங்குன்றத்தில் ஏத்தனாங்க. இப்போ கலவரத்தை தூண்டிவிட்ட அந்த கும்பலுக்கு ஆதரவாக ஒரு தேசிய கட்சி என்கின்ற அங்கீகாரத்தை கொண்ட ஒரு கட்சி மாநிலத்தின் தேர்தல் அறிக்கையில ஆதரவு கலவரத்திற்கான ஆதரவு நிலை இருக்கிறது என்றால் அது முருகன் மீதோ முருக பக்தர் மீதோ கொண்ட பக்தியினால் அல்ல. இது தமிழ்நாட்டை கலவர பூமியாக்குவதற்கு தைப்பூசத்தை மாநில விழாவாக நாங்கள் கொண்டாடுவோம் சொல்லியிருக்கிறாங்க. இது அப்பட்டமான அரசமைப்பு சட்டத்துடைய மீறல். நான் கேட்கிறேன், கண்டகவசம் பாட போறீங்களா, சஷ்டி கவசம் பாட போறீங்களா, அல்லது திருவருட்பா பாட போறீங்களா? எதை பாடி தைப்பூசத்தை நடத்த போறீங்க சொல்லுங்க. நாமத்தில் பாதம் வைத்த நாமமா பாதம் வைக்காத நாமமா, எந்த நாமத்தை யானைக்கு போடுவது என்று வடக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றது இந்தியாவுடைய வரலாறு. அதுபோல் முருகப்பெருமானையும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துறதுக்கான சூழ்ச்சியா? அமைதியாக பாம்பன் சுவாமியுடைய கண்டகவசத்தை பாடி முருகனை வழிபடக்கூடியவர்கள் தைப்பூசத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. சஷ்டி கவசத்தை பாடி தைப்பூசத்தை கொண்டாடுறவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. வள்ளலார் சொன்ன அருட்பெரு ஜோதி, ஜோதிதான் உருவம் கிடையாது என்று சொன்னாரே, அந்த சுத்த சன்மார்க்க நெறியின்படி முருகனை தொழுபவர்கள் முருகனை தொழுது கொண்டிருக்கிறார். ஆனால் பலவிதமாக முருகனை வழிபாடு செய்யக்கூடிய இந்த மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை அரசு பின்பற்றும், அதைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்றால் மக்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற அடிப்படை உரிமையை தட்டி பறிக்கிற செயல். அன்னைக்கு தேர்தல் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சஷ்டி கவசம் பிடிக்கும்னா அவங்க சஷ்டி கவசம் பாடுவாங்க. எல்லாரும் சஷ்டி கவசம் பாடணும்.
அன்னைக்கு தேதியில் ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டகவசம் பிடிக்கும்னா அவங்க கண்டகவசம் பாடுவாங்க, எல்லாரும் அதை பாடிட்டு இருக்கணும் என்பது எந்த வகையில் வந்து நியாயமாக இருக்க முடியும்? இந்திய அரசமைப்பு சட்டம் 25 வழிபாட்டு உரிமை மக்களுக்கு தந்திருக்கிறது. மத உரிமையை யாருக்கு தரல? அரசுக்கு தரல. அரசு மத சார்பற்றது. எல்லோருடைய உரிமையும் பொது அமைதிக்கு பாதிப்பு வராமல் காப்பாற்றுவதுதான் ஒரு வேலை. இதை தைப்பூசத்தை நாங்கள் நடத்துவோம், அரசு நிகழ்ச்சியாக நடத்துவோம் என்பது முருக பக்தர்களுடைய பன்மைத்துவத்தை சிதைக்கின்ற ஏற்பாடு. முருக பக்தர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தி ஒருவரை ஒருவர் மோதவிடச் செய்யும் சூழ்ச்சி தான் அந்த அறிவிப்பை தவிர அது தமிழ்நாட்டின் மீது அன்பு கொண்ட, மக்கள் மீது பாசம் கொண்ட, அது முருகன் மீது பக்தி கொண்ட ஒரு அறிவிப்பு அல்ல. எனவே இந்த தேர்தல் இந்த ரெண்டு விஷயத்தை, திருப்பரங்குன்றத்தையும் திருப்பரங்குன்றத்துல நாங்கள் புதியதாக கலவரக்காரர்கள் சொல்லக்கூடிய இடத்துல தீபத்தை ஏற்றுவோம் என்று சொல்ற அந்த வாக்குறுதியும், இந்த தைப்பூசத்தை மாநில வாக்குறுதி சொல்றதையும் நிராகரிக்கின்ற வாக்காக தமிழகத்தில் இருக்கிற இறையாண்மை கொண்ட இந்தியர்கள் அளிக்க வேண்டும் என்பதுதான் பொதுப்பள்ளிக்கான மாநில வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்கக்கூடிய. வாழறதுக்கு வழி சொல்றதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அதனால்தான் செத்ததுக்கு அப்புறம் ஈமச்சடங்குக்கு தாராளமா 10,000 ரூபாய் தருவாங்க. வாழுவதற்கு தருவதற்கு வாய்ப்பு இல்லை, செத்ததுக்கு அப்புறம் ஈமச்சடங்குக்கு 10,000 ரூபாய் சொல்றாங்க. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயம் தான் இறுதியாக நிறைவாக ரெண்டு விஷயம் தான் கல்வித்துறையில. ஒன்று, தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை 2020. தயவு கூர்ந்து அனைவருமே தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆவணத்தை வாசித்து பாருங்கள். அந்த ஆவணப்படி அரசிடம் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் எதுவுமே அரசிடம் இருக்காதுன்றது தான் உண்மை. எதுவுமே இருக்காது. ஒரு கால வரையறையில அனைத்தையும் தனியாரிடம் கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாடு தான் அதுல இருக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான் பிஎம்ஸ்ரீ பள்ளி. பிஎம்ஸ்ரீ பள்ளி சொன்ன உடனே எல்லாரும் அது ஏதோ 2,500 கோடி ரூபாய் துட்டு கொடுக்காத பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி அல்ல. அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பள்ளியை ஒன்றிய அரசு எடுக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பள்ளியை ஒன்றிய அரசு எடுக்கிறது, அது உண்மை. அப்படி என்றால் மாநில அரசு கிட்ட இருக்கிற பள்ளிக்கூடத்தை யார்கிட்ட கொடுத்துடணும்? ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்துடணும். பிஎம்ஸ்ரீ வந்துட்டா. இப்ப இந்த பிஎம்ஸ்ரீ எத்தனை இருக்கும்? கிட்டத்தட்ட 50,000 பள்ளிகள் இருக்குன்னா தமிழ்நாட்டுல 50,000 பள்ளிகளுக்கு சமமாக அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்களா? பிஎம்ஸ்ரீக்கு மட்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப பிஎம்ஸ்ரீக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மற்ற பள்ளிகள்லாம் என்ன ஆகும்? பலவீனப்படும். அப்ப அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் எண்ணிக்கையில் குறையும். அப்ப அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் எண்ணிக்கையில குறைகின்ற போது கடைசியாக மிச்சம் மீதியா எது இருக்கும்னா பிஎம்ஸ்ரீ தான் இருக்கும். அப்படி பிஎம்ஸ்ரீ இருக்குன்னு சொன்னா கடைசியா என்ன செய்வாங்க? சைனிக் பள்ளியை எப்படி தனியார் நிர்வாகத்திற்கு கொடுத்தாங்களோ சில மாநிலங்கள்ல, அதே போல் பிஎம்ஸ்ரீயும் கொடுத்துருவாங்க. எனவே பிஎம்ஸ்ரீன்றது ஒரு மாதிரி பள்ளி, அதுபோல் எல்லா பள்ளியும் ஆக்க போறாங்க. நல்ல மற்ற பள்ளிகளை அழித்து ஒழிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி தான் பிஎம்ஸ்ரீ. அது சமமான கற்றல் வாய்ப்பை தராது. தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு பள்ளி கல்வியை நடைமுறைப்படுத்த தொடங்கினோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அரசின் கையில் இருந்து அரசு கொடுக்க வேண்டிய கல்வி என்கின்ற பொறுப்பில் இருந்து கல்வி விலகி போய்விடும். ஒட்டுமொத்தமாக வணிக சந்தையிடம் பள்ளி கல்வி மாட்டிக்கொண்டிருக்கும். உயர்கல்வியில மிக மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் 2025 மசோதா. நம்முடைய மிகப்பெரிய கவலையே என்னன்னு கேட்டா, இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியுமே இந்த மசோதாவினுடைய தீவிரத்தை இன்னும் உணரவில்லை என்பதுதான். இந்த மசோதாவின் தீவிரத்தை உணர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே, கல்விக்காக போராடிய எல்லா கட்சிகளுமே இந்த மசோதாவை வீதியில கொளுத்தி இருப்பார்கள். ஆனால் இந்த மசோதாவை முழுசாக யாரும் வாசிக்கல. இந்த மசோதாவின் ஆபத்து இன்னும் யாருக்கும் சரியா புரியலன்ற காரணத்தால அது இன்னும் விவாத பொருளாக மாறவில்லை. அது விவாத பொருளாக மாறிவிடக் கூடாது என்பதனால்தான் பாஜக இந்த தைப்பூசத்தை பத்தியும் திருப்பரங்குன்றத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இறையாண்மை கொண்ட இந்திய மக்கள் புரிந்து கொள்ளும். அப்படி என்ன மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ நீட் மருத்துவ சார்ந்த அந்த நடைமுறைன்னு சொன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம், பிஏ படிச்சுட்டா வேலை கிடைச்சிரும்னு நிறைய பேர் வீட்டுல படிக்க வைக்கிறது இல்ல.
பிஏன்றால் குறைந்தபட்சம் என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய கல்வியோடு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இனிமேல பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எதை படிக்கணும்னாலும் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ற அகில இந்திய மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வு எழுதாமல், அந்த தரவரிசை இல்லாமல் நீங்கள் கல்லூரியில் சேர முடியாது. நம்ம ஊர்ல இருக்கிற அரசு கலை அறிவியல் கல்லூரியில சேரணும்னா கூட அகில இந்திய காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தாதான் சேர முடியும். இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விடப்பட்ட சவால். குழந்தை பருவத்திலிருந்து நாம் அத்துணை பேரும் ஏற்றுக்கொண்ட சத்தியம் என்னன்னா, அரசமைப்பு சட்டத்தை காப்போம் என்பதுதான் சத்தியம். அரசமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணை பட்டியல் 1 வரிசை 44, பட்டியல் 2 வரிசை 32, பட்டியல் 3 வரிசை 25 தயவு கூர்ந்து படித்து பாருங்கள். மிக தெளிவாக பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்தல், கலைத்தல் என்ற அதிகாரம் மாநில அரசிடம் தரப்பட்டது. பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்த ரெகுலேட்டிங் பவர்ஸ், ரெகுலேட்டிங் பவர், வைண்டிங் அப் பவர்ஸ் ஆர் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட். லிஸ்ட் 2 என்ட்ரி 32ல தெளிவுபடுத்திருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் எஜுகேஷன் இருக்குன்னா அந்த கன்கரண்ட் லிஸ்ட் எஜுகேஷன் உடைய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா, வரையறை என்னன்னு கேட்டா, இது சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 ன்னு சொல்லி இருக்காங்க. அதாவது தரத்தை ஒருங்கிணைப்பது மற்றும் தீர்மானிப்பது, ஒருங்கிணைப்பது மற்றும் தரத்தை தீர்மானிப்பது என்பதுதான் தவிர பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்துதல் அல்ல. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட், கோஆர்டினேஷன் இதுதான் சொல்லப்பட்டது. அப்ப டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், கோஆர்டினேஷன் என்று சொல்லப்பட்ட அந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்றது அப்பட்டமான இந்திய அரசமைப்பு சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயல். நம் நாடாளுமன்றத்திற்கு இந்த உரிமையே கிடையாது. இந்த மசோதாவை விவாதிப்பதற்கு, இன்னைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தின்படி விவாதிப்பதற்கான உரிமை நம் நாடாளுமன்றத்துக்கு கிடையாது. ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இந்த மசோதா கூட்டு நாடாளுமன்ற குழுவுடைய பரிசீலனைக்கு சென்றிருக்கு, ஆய்வுக்கு சென்றிருக்கு. இந்த மசோதா நிறைவேறினால் என்ன நடக்கும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான மாநில பல்கலைக்கழகங்கள், மாநில கல்லூரிகள் அத்துணையுமே ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள போகும். நேரடியாக ஒன்றிய அரசு ஒழுங்குபடுத்தக்கூடிய எந்த பல்கலைக்கழகத்தை யாரோடு இணைப்பது அல்லது மூடச் சொல்வது என்று உத்தரவிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு போகும் கேட்டா, அந்த கமிஷனுக்கு போகும். அந்த கமிஷனுக்கு தானே போகுது, அரசுக்கு போகலையே என்று சில பேர் கேட்கலாம். அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு சொல்றதே கொள்கையை கமிஷன் நிறைவேற்றும், கமிஷன் போடுற உத்தரவுக்கும் அரசுடைய கொள்கைக்கு முரண்பாடு இருக்கு அரசு கருதினால் அரசு வேறு உத்தரவு போடும், அந்த உத்தரவு தான் செல்லும், கமிஷனோட உத்தரவு செல்லாது. அதையும் கடந்து என்ன சொல்றாங்க, அதையும் தாண்டி கமிஷனோ அந்த ஆணையமோ அல்லது ஆணையத்திற்கு கீழே இருக்கக்கூடிய 3 மன்றங்களோ ஏதாவது குறையோடு இருக்குன்னு அரசு நினைத்தால் அரசு எப்ப வேணாலும் சூப்பர் சீட் பண்ணிடலாம், கணச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் நேரடியாக ஒன்றிய அரசு நம்முடைய நந்தனத்தில் இருக்கிற அரசு கலைக்கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் வேணா ஓடர்னு சொல்லிக்கலாமே தவிர அது ரெகுலேட் பண்ற எந்த பவர்ஸுமே யார்கிட்ட இருக்காதுன்னா தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்காது. சரி, அரசு கிட்ட பவர்ஸ் இல்ல, பவர்ஸ் மட்டும் ஒன்றிய. அப்ப துட்டு யார் கொடுப்பாங்க, நிதி யார் கொடுப்பாங்க? நிதியை பற்றி எதுவுமே இந்த மசோதாவில் பேசல. நிதி அது ஒன்றிய அரசு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், தேசிய கல்விக் கொள்கை 2020 படி கோர் ஏரியாக்கு தான் நிதியை செலவு பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப கோர் ஏரியால அன்றாட சம்பளத்துக்கு கொடுக்கிற அந்த செலவு வருமா வராதா? அப்போ அன்றாட சம்பளம் ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம், அது கொடுப்பதற்கு பல்கலைக்கழகங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? கட்டணம் வாங்கி பாடத்தை நடத்த வேண்டிய சூழல் வரும். பாடப்பிரிவுமே அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பாடப்பிரிவுகள் எல்லாமே கட்டணம், செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், சுயமாக மாணவர்கள் பணத்தை கட்டி படிக்கணும். எல்லாரும் சுயமாக பணத்தை கட்டி படிக்கிறாங்கன்னா அது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜா மாறுது. அப்படி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜா மாறிட்டா 69% இடஒதுக்கீடு இருக்குமா இருக்காதா? நான் துட்டு கட்டி படிக்கிறேனே, நான் சந்தையில் இருக்கிறேனே, மற்ற தனியார் கல்லூரிகள்ல இல்ல அரசு உதவி பெறும் கல்லூரியில இருக்கக்கூடிய அரசு உதவி பெறாத பிரிவு இருக்க செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ், அங்க இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறதா? அப்ப அந்த நிலை தானே வரும். அது கட்டணம் கட்டி நம்ம பிள்ளைங்க படிக்கணும், இடஒதுக்கீடு இருக்காது என்கின்ற
மிக மோசமான ஒரு சூழல் இந்த விஸ்கிட் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் இந்த மசோதாவின் மூலமாக உருவாக்கப்படும். இதை கடந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய கல்வியல் சுதந்திரம் என்பது முழுமையாக இழப்பாங்க. ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய கல்வியல் சுதந்திரத்தை, academic freedom will be lost totally. ஸ்டாண்டர்டைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த கமிட்டி எந்த சிலபஸ் கொடுக்குதோ அந்த சிலபஸ் தான் நீங்க டிரான்சாக்ட் பண்ண முடியும். அந்த சிலபஸ்க்குள்ள இருந்து தான் நீங்க பேச முடியும். அரசின் கொள்கையை என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அப்போ படித்தவர்கள், ஆய்வு மாணவர்கள், பேராசிரியர்கள் கொள்கையை ஆய்வு செய்யலன்னா உயர்கல்விக்கு காலடியே வைக்க முடியாத பெரும்பகுதி மக்களுக்கு அந்த கொள்கையின் சிக்கல் எங்கிருந்து புரியும்? அப்ப மக்கள் பேசவே கூடாது, அரசை கேள்வியே கேட்கக்கூடாது என்று முசோலினியும் ஹிட்லரும் எப்படி ஒரு பாசிசத்தையும் நாசிசத்தையும் இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் வழிநடத்தினார்களோ அது போன்ற ஒரு நிலை இந்தியாவில் உருவாவதற்கு மிக முக்கியமான கூறாக விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் இருக்கிறது. இத்தகைய சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்த நாங்க எதை புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், மக்களை பற்றி, மாநிலத்தின் உரிமையை பற்றி குறைந்தபட்சம் நம்பக்கூடிய அணியாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைந்திருக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்துங்க.